குவைத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த 7 தமிழர்களுடைய உடல் என்பது அஞ்சலி செலுத்தியாச்சு. அஞ்சலி செலுத்த பின்பு அவர்கள் எல்லாம் அவருடைய சொந்த ஊருக்கு எடுத்து செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கீங்க. எப்படி அடையாளம் காணப்பட்டது? எதன் அடிப்படை எப்படி எந்த போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டது பாடல்? குவைத் அரசாங்கத்தின் மூலமாக, அதே நேரத்தில் இந்திய தூதரங்கத்தின் மூலமாக அங்கே ஆவணங்கள் பரிசீலனை செய்து அடையாளம் காணப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த 7 பேருடைய உடலை அடையாளம் காட்டி துறை சார்பாக அந்த பதிவுகளை சரிபார்த்து உறவினர்களிடத்திலே அந்த ஒப்புதலை, அந்த விவரத்தை கேட்டு அடையாளம் காட்டப்பட்டு இந்த 7 உயர்நீத்தனுடைய உடல் இன்றைக்கு கொச்சின் வந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மக்கள் முதல்வர் தளபதியினுடைய ஆணைக்கேற்ற நம் துறை அதில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த முயற்சியில் இன்றைக்கு கொச்சினில் இருந்து 7 மாவட்டங்களுக்கு அந்த 7 உடலையும் அவர்கள் சொந்த ஊருக்கு, அவர்கள் இல்லம் வரையும் சென்றடைவதற்காக வாகன வசதிகள் செய்து கொடுத்து நம்முடைய துறையினுடைய ஆணையர் அவர்களும் நானும் இங்கே நேரடியாக வந்திருக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இறந்த ஒரு குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கின்ற நிலையில் நம்முடைய நல வாரியம் அமைக்கப்பட்டு உள்ளது. அதன் மூலமாக அவர்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்கிற வாய்ப்பு இருக்கிறது. நலவாரியத்தின் வாயிலாக எந்த மாதிரி உதவிகள் கிடைக்கணும்? ஏன்னா பொருளாதாரத்தை பின்தங்கியவர்கள் தான் அங்கே போயிருக்காங்க, பலியாயிருக்காங்க அப்படிங்கிற நிலையில் அவங்களுக்கான உதவிகள் உடனடியாக தேவைப்படுது. இந்த நிவாரணம், உடனடி நிவாரணம் 5 லட்சம் வழங்கப்பட்டதா? இந்த நலவாரியத்தின் வாயிலாக எப்பொழுது உதவி கிடைக்கும்? நலவாரியம் அமைக்கப்பட்டு தற்பொழுது 10,000க்கு மேற்பட்டவர்கள் அதில் உறுப்பினராக சேர்ந்துள்ளார்கள். அவர்களுக்கு அங்கே வாழ்வாதாரத்துக்காக செல்லுபவர்கள் அவர் இறக்கின்ற காலகட்டத்தில் பல்வேறு காலகட்டங்களில் இறப்பு ஏற்படுகிறது. அதற்கேற்றாற்போல் அவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக நலவாரத்தில் முறைப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குகின்ற இதுவாக இருந்தாலும், அவருடைய பிள்ளைகளுக்கு கல்வி உதவியாக இருந்தாலும், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வங்கிகள் மூலமாக கடன் பெற்று வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளுகிற நிலையாக இருந்தாலும் பல்வேறு திட்டங்கள் அதில் வகுக்கப்பட்டுள்ளது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அந்த நலவாரியத்தினுடைய திட்டங்களை எல்லாம் உற்று பார்க்கிற காரணத்தினால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த உரிய பாதுகாப்பு வழங்கப்படும். இப்போ ஒரு பெரும் துயரம் நடந்திருக்கக்கூடிய சூழலில் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நீங்க எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கீங்க? அங்கே இருக்கின்ற தமிழகத்தை சேர்ந்த தமிழர்களுக்கு அவர்கள் அச்சமில்லாமல் பாதுகாப்பான நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அரசு சார்ந்த உதவிகள் என்ன தேவை என்பதை நீங்கள் உடனடியாக கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் இருக்கின்ற நபர்கள் தொடர்பு கொள்வதற்கும், வெளிநாட்டில் இருப்பவர்கள் தொடர்பு கொள்வதற்கும் துறை சார்ந்து அவர்களுக்கு எண்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதை தொடர்பு கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் உதவியும் செய்யப்படும். இப்போ உயிரிழந்தவர்களுக்கான நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சில சூழல்ல காயமடைந்தவர்களுடைய நிலை என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப தீ காயமடைந்தக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கான என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டீங்க? தீ காயங்களுடைய அந்த தகவல் நமக்கு உறுதி செய்யப்பட்ட பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு அது எடுத்து சென்று துறை சார்பாக அது அடையாளம் காணப்பட்டு காயங்களுடைய அளவின் பேரில் அதற்கு நிச்சயமாக உதவிகள் செய்யப்படும்.